மகனுடைய மரணத்தால் தாங்க முடியாத சோகத்தை அடைந்து தவிக்கும் ராவணனை பார்த்து அவனுடைய மூத்த குமாரன் இந்திரஜித், அப்பா, கவலைப்படாதீர்கள். தம்பியின் மரணத்துக்கு நான் பழிவாங்காது விடமாட்டேன். அந்த குரங்கை அது யாரால் அனுப்பப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தாவிடில் நான் இந்திரனை ஜெயித்தது பொய்யாகட்டும். எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்பா. தம்பியின் உயிரை கவர்ந்த அந்த குரங்கின் உடலை அழிக்க என் கைகள் துடிக்கின்றன, என் ரத்தம் கொதிக்கிறது என்றான். ராவணன் மகனை கட்டித் தழுவிக்கொண்டு, மேகநாதா, உன் உள்ளத்திலே பாசம் துடிப்பதை நான் அறிவேன். உன்னை நான் தடுக்கவில்லை. அக்ஷனை வதைத்த அந்த குரங்கை பிடித்து இழுத்து வா. இதுவரை அதனால் நாம் முக்கியமான சிலரை இழந்து விட்டோம் என்பதை மறந்து விடாதே. ஆகவே சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அதனுடன் சண்டையிட்டு அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்றான். மேகநாதன் அண்டம் கிடுக்கிட தேரில் ஏறி அசோகவனம்